அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உளவியல்ல 10 மினிட் செஷனில் தான் நம்பர் அனாலஜி, அதாவது எண்கள் ஒப்புமை அப்படிங்கிற டாபிக்லேருந்து ஒரு 10 கொஸ்டின் நம்ம இந்த செஷனில் சால்வ் பண்ண போகிறோம். டக்குன்னு ட்ரிக்கியாக எவ்வளோ ஈஸியாக என்ன மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ஓகேங்களா. பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து இதிலிருந்து ஒரு கொஸ்டின் இல்லை 2 கொஸ்டின் கம்பல்சரி வந்துகிட்டே இருக்குங்களா. ஸோ உங்களுக்கு வந்து 20 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் இல்லை 2 கொஸ்டின் கம்பல்சரி வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த 10 மினிட்ஸ் மட்டும் பார்த்தா போதுமானது ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கிற ட்ரிக்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதுமானது ஓகேங்களா. ஸோ போயிடுவோமா. இது வந்து TNUSRB பிசி எக்ஸாமுக்கான கொஸ்டின்ஸ் தான் நம்ம இந்த டிஸ்கஷன்ல சால்வ் பண்ண போறோம், இந்த செஷன்ல சால்வ் பண்ண போறோம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 68 130 அப்புறமா பாத்தீங்கன்னா டேஷ் 350, இதுல என்ன வரும் அப்படின்ற மாதிரி கேட்கணும் ஓகேங்களா. ஸோ ஒப்புமை அப்படிங்கிறது இது ரெண்டும் எந்த மாதிரி ஒத்த அமைப்புடையதை இங்க இருக்கும், அது நம்ம எல்லாத்துக்குமே பேசிக்ஸா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஓகேங்களா. ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம், இங்க பாருங்க 68 அப்படிங்கிறது 68 இது டபுள் பண்ணலாம். ஸோ 68 டபுள் பண்ணனா என்ன ஆகும் அப்படின்னா 136 வரும் ஓகேங்களா. ஸோ 136 வருமா, ஆமா 136 மைனஸ் 6ன்னு போடலாம். பட் இதே மாதிரி இங்க இருக்கிறத -6 பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும், 344 வரும். ஸோ இதுல பாதி எவ்வளவா இருக்கும், ஸோ பாதி 17 1 அடுத்து பாத்தீங்கன்னா 7 அடுத்து 2 172 இருக்கும். இங்க ஆப்ஷன்ல கிடையவே கிடையாது. ஸோ அப்போ இந்த மெத்தட் ஃபாலோ ஆகல. அப்போ 68ங்கிறது என்ன சார் அப்படின்னா 68ங்கிறது எனக்கு வந்து 8 ஸ்கொயர்டு அப்படின்னு தெரியும், 8 8 64ன்னு தெரியும். பட் நான் 4 கியூப்னு போட்டுக்க போறேன். ஏன்னா நான் 12 நாங்க 16 நாங்க 64 பிளஸ் ஒரு 4 என்ன ஆகுது, 64 பிளஸ் ஒரு 4 68. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 130 5 கியூப்னு போடலாம். 5 25 பிளஸ் 25 ஒரு பெருக்கல் 5ஆல பெருக்கல் 125 பிளஸ் ஒரு 5 எவ்வளவாகும் 130 ஆகும். அப்போ 4 கியூப் 5 கியூப் இங்க இருக்கிறது பாருங்க. ஸோ 350 அப்படிங்கிறது 7 கியூப், அதாவது 343 பிளஸ் 7 343 அப்படிங்கிறது 7 கியூப் பிளஸ் ஒரு 7 சேர்த்தனா எனக்கு 350 வருது. அப்போ 4 கியூப் 5 கியூப் 7 கியூப், அப்போ இங்க என்னதான் வரப்போகுது 6 கியூப் தான் வரப்போகுது. 6 கியூப் பிளஸ் 6 எவ்வளவு, 6 கியூப்ங்கிறது 216 பிளஸ் ஒரு 6 222 வரும். ஆப்ஷன் பி. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 122 170 290 இது எல்லாமே பாருங்களேன். 122ங்கிறது எனக்கு மைண்ட்ல டக்குன்னு போகணும். 121 பிளஸ் 1 170ங்கிறது 169 பிளஸ் 1. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 290 அப்படிங்கிறது 289 பிளஸ் 1ன்னு தெரியும். ஸோ இது எல்லாமே ஸ்கொயர் சொல்ல வேல்யூ. 121ங்கிறது 11ஓட ஸ்கொயர்டு பிளஸ் 1, 169ங்கிறது 13ஓட ஸ்கொயர்டு பிளஸ் 1 இல்ல. ஸோ இதோட வேல்யூ மாதிரி. அதே மாதிரி 17ஓட ஸ்கொயர் தான் 289 17 ஸ்கொயர்டு. அப்ப 11 13 17 அடுத்து என்னதான் வரப்போகுது 19 வரப்போகுது. நீங்க ஈவன் நீங்க வந்து இது எல்லாமே பிரைம் நம்பர் ஓகேங்களா. 11 13 17 அடுத்து 19 வரது எல்லாமே பிரைம் நம்பர்னு எடுத்துக்கலாம். இல்ல இதுக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 2, அதே மாதிரி இதுக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 2 தான் வரும். அப்போ 19 ஸ்கொயர்டு பிளஸ் 1, 19 ஸ்கொயர் எவ்வளவு 361 பிளஸ் 1 362 தான் ஆன்சரா வரும். ஸோ 362 ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த மாதிரி இது பிரைமையும் ஃபாலோ ஆகும், அட் த சேம் டைம் உங்களுக்கு 11 13 அதே மாதிரி 17 19 2 ஆட் ஆகுது அப்படின்ற மாதிரி பிரைம் நம்பர் தான் பெர்ஃபெக்டா இருக்கும் ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா. 5 21 7 என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ 5 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 நான் ஸ்கொயர் பண்றேன். 5 ஸ்கொயர் பண்ணனா 25, 5 ஸ்கொயர் பண்ணனா 25 21 ஆக நான் 4ஆல கழிக்கிறேன். அப்போ -4 போட்டோம்னா 21 வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 7 நான் ஸ்கொயர் பண்ணனா 7 ஸ்கொயர் பண்ணா எனக்கு 49 வருது. நான் ஈவன் மறுபடியும் இங்க 4ஆல வகுத்த மாதிரி 4ஆல கழிச்ச மாதிரியே இங்கேயும் 4ஆல கழிச்சு பாக்குறேன், எனக்கு 45 வரணும். பட் ஆப்ஷன்ல 45 கிடையாது. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, 5 ஸ்கொயர்டு 5ல இருந்து 1 போச்சுன்னா 4 கழிச்சிருக்காங்க. அப்போ 7 7ல இருந்து 1 கழிச்சோம்னா 6ஆல கழிச்சிருக்காங்க. அப்போ 49 மைனஸ் 6 எவ்வளவு வரும் 43. ஸோ ஆப்ஷன் சி. புரியுங்களா. 4ஆலையும் போடலாம், பட் 4ஆல போட்டா எனக்கு ஆப்ஷன்ல வரல. இன்கேஸ் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்க எடுக்கலாம்
இல்லாத பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி எடுக்கணும். 5 ஸ்கொயர்டு 5லேருந்து 1 போச்சுன்னா 4, 4ஆல் கழிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இங்கே 7 ஸ்கொயர்டு 7லேருந்து 1 போச்சுன்னா 6, 6ஆல் கழிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, 25, 36, 37, 49 டேஷ்னு கேட்குறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் கியூப்ல நிறைய செஷன்ஸ், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும் இல்ல. ஸோ அதே மாதிரி 25 அப்படிங்கிறது 5 ஸ்கொயர்டு, 25ங்கிறது 5 ஸ்கொயர்டு. இந்த 37 36 பிளஸ் 1ன்னு போடலாம். இந்த 36 அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா 6 ஸ்கொயர்டு பிளஸ் 1ன்னு சொல்லலாம். அப்போ 5 இருக்கு, 5லிருந்து 1 கூட்டி 6ஆல கூட்டி 6 ஸ்கொயர்டு பிளஸ் 1ன்னு போடுறாங்க. அதே மாதிரி 49ங்கிறது 7 ஸ்கொயர்டு. அப்போ இங்க என்ன வரும், 7க்கு அடுத்து என்ன வரும், 8 ஸ்கொயர்டு பிளஸ் 1, 8 8 64, 64 ஒரு 1 65, ஆப்ஷன் பி. கிளியருங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ 5 36 6, அதே மாதிரி தான் 5 36 6 டேஷ்னு கேட்குறாங்க. ஸோ 5 அப்படிங்கிறது 6 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 36 அப்படிங்கிறது 6ஓட ஸ்கொயர்டு. அப்போ 5 பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்க 6 அப்படின்னு இருக்கா, அப்போ அடுத்து என்ன வரும், 6 பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்டு. ஏன்னா 6ஓட 1 கூட்டிக்கிறாங்க, 5ஓட 1 கூட்டின மாதிரி 6ஓட 1 கூட்டிக்கிட்டா அப்போ 7 ஸ்கொயர்டு. அப்போ 7 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 49, ஆப்ஷன் சி. புரியுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, 2 5 7 டேஷ், 2 5 7 டேஷ். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2 5, இன்கேஸ் நான் வந்து 2 5ஆ மாற நான் பிளஸ் 3ஆல கூட்டிக்கிறேன். அதே மாதிரி நான் இங்கேயும் போட்டு பார்க்குறேன் 7, அதே மாதிரி 3 கூட்டி பார்த்தா எனக்கு 10 வரணும். ஸோ இங்க 10 கிடையாது, 10 ஆப்ஷன்ல கிடையாது. அப்போ இந்த மெத்தட்ல வராது அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ வேற என்ன மெத்தட்ல வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, 2 5 7 இப்படின்னு இருக்கா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 2 5 7. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணலாம், 2 5 7 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிரைம் நம்பரால இவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்க. பிரைம் நம்பர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன சார் பிரைம் நம்பர், 2 3 5 7 9 பிரைமா வராது, 11 13 15 16 17 17 பிரைமு, 19 பிரைமு. அப்போ இங்க எடுத்து பார்த்தா உங்களுக்கு என்ன சார் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்கு அப்புறமா அப்படிக்கா ஜம்ப் ஆகி 5 எடுத்துட்டாங்க. அதே மாதிரி 1, அதாவது நடுவில் இருக்கிற இன்பிட்வீன் டேர்மை விட்டுட்டாங்க. அதே மாதிரி 7 எடுத்துட்டாங்க, இன்பிட்வீன் இருக்கிற டேர்மை விட்டுட்டு அடுத்த டேர்ம் எடுக்கணும். ஏன்னா இங்க 11 இருக்கு, 13 இருக்கு, இது எல்லாமே பிரைம் நம்பர்ஸ். 2க்கு அப்புறம் இங்க 3 வரும், பட் விட்டுட்டாங்க. அதே மாதிரி 7க்கு அப்புறம் இங்க 11ங்கிறது பிரைம் நம்பர், அடுத்த நெக்ஸ்ட் பிரைம் நம்பர். பட் 11 எடுக்கக்கூடாது, 13 தான் எடுக்கணும். ஆப்ஷன் வந்து பி, 13 தான் ஆன்சர் வரும். 11 நம்ம விட்டுறணும். 3 எப்படி விட்டோமோ அது மாதிரி 11ஐயும் நம்ம விட்டுறணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான லாஜிக். சாரிங்க, இல்லை ரொம்ப முக்கியமான லாஜிக் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, 431 12 345 டேஷ்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியானதான். ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்க தேவையில்ல. இங்க பாருங்களேன் என்ன சொல்லியிருக்காங்க, 4 என்ன சொல்லியிருக்காங்க, 4 3 1. அப்போ 4 பெருக்கல் 3 பெருக்கல் 1, அப்போ என்ன வரும், 4 12 12 1 12. அதே மாதிரி 3 பெருக்கல் 4 பெருக்கல் 5 முன்னாங்க 12 12 60. அப்போ இங்க என்ன வரப்போகுது, 60 வரப்போகுது. ஆப்ஷன் பி. கிளியருங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, 12 7 16 டேஷ், 12 7 16 டேஷ். 12 7ஆ மாறத்துக்கு நான் -5ஆல போட போறேன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் -5ஆல போட்டு போகிறேன், ஏன்னா சேம் லாஜிக் ஃபாலோ ஆகணும்ல. 5 5, அப்போ இங்க 11 வரணும். பட் ஆப்ஷன்ல பாருங்க 11 கிடையாது. வேற என்ன சார் பண்ணலாம், வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஸோ 12 இருக்கா, ஸோ 12 இங்க 16 இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம். ஸோ இங்க 12 இருக்கு, இங்க 7 இருக்கு, இங்க 16 இருக்கு, இங்க டேஷ் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ என்ன வரும், 12 அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 12 வந்து எனக்கு 7ஆ மாறணும்னா ஒன்று கழிக்கலாம், இல்லைன்னா 12 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 6ன்னு போடலாம்.
6 7 மாற நான் ப்ளஸ் 1ஆல் கூட்டிக்கிறேன். அப்போது 6 1 7. அப்போது அதே மாதிரி 14 நான் 2ஆல் வகுக்கிறேன். 2ஆல் வகுத்தேன்னா எனக்கு 8 2 16க்கு 8 போட்டேன். ப்ளஸ் அதே மாதிரி 1 நான் கூட்டிக்கிறேன். அப்போ 8 + 1 9. ஆப்ஷன் பி. புரியுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான லாஜிக் தான். ஒன்று கூட்டி பாருங்க, கழிச்சு பாருங்க. அப்படி வரலைன்னா கண்டிப்பாக பெருக்கலாக தான் இருக்கும். கிளியரா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. டிஇ 10, ஹச்ஐ 10. ஓகேங்களா? ஸோ இது லெட்டர் சீரீஸ்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? லெட்டரும் நம்பரும் சேர்ந்து வந்திருக்கு. இல்லை இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் இந்த செஷனில் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை டிஇ அதோட ஃபேஸ் வேல்யூ போட்டு பாருங்க. பிளேஸ் வேல்யூ. இல்லை டிஇ டிங்கிறது என்னது? 4, ஈங்கிறது 5. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கு? ஹச்ங்கிறது 8, ஐங்கிறது 9. நம்ம ஏபிசிடி ஆல்பபெட்டில் போடணும், நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ உளவியல் படிக்கிற நமக்கு அந்த ஏபிசிடி 13, கீழே ஒரு 13 13 26 ரிவர்ஸில் போட தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே 4 இருக்கு, இங்கே 5 இருக்கு, 10 மாதிரி இருக்கு. அப்போ ப்ளஸ் பண்ணுறேன். 4 5 9 ப்ளஸ் 1 போட்டோன்னா 10 வந்துச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே நான் ப்ளஸ் போட்டுக்கிறேன். ப்ளஸ் 1 நான் கூட்டிக்க போகிறேன். அப்போது 8 9 எவ்வளோ? 8 9 17. 17 ஒரு 1 18. 18 இங்கே இருக்கான்னு பாருங்க ஆப்ஷனில். அப்போ கிடையாது. அப்போ இந்த லாஜிக் ஃபாலோ ஆகாது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியணும். அப்போ வேற என்ன லாஜிக் சார் ஃபாலோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேற என்ன ஃபாலோ ஆகும்? அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இ அச்சிச்சோ ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். கிளியரா? ஸோ இங்கே டி வந்திருக்கும், இங்கே இ, இங்கே வந்து ஐ. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஃபேஸ் வேல்யூ போட்டு பார்த்துக்கோங்க. 4 5. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹச்சுங்கிறது என்னது? 8, ஐங்கிறது 9. அப்போது என்ன பண்ணலாம்? 4 பெருக்கல் 5 போட்டு போகிறேன். 4 5 20 டிவைடட் பை 2 போட்டோன்னா ஈக்குவல் டு 10. சூப்பர். அதே மாதிரி 8 பெருக்கல் 9 போட்டு பாருங்க. இவ்வளோதான். ரொம்ப லாஜிக்காலாம் யோசிக்கணும், ரொம்பலாம் இன்டெப்த்தாக போகுது. ஒன்று பெருக்கி பாருங்க, கழிச்சு பாருங்க, கூட்டி பாருங்க. வரலையா? பெருக்கி பார்த்துருங்க, கண்டிப்பாக வந்துடும். அப்போ 8 9 72, 2ஆல் வகுத்தனா என்ன ஆகும்? 36. ஆப்ஷன் சி. ரொம்ப ரொம்ப ஈஸியான லாஜிக். இல்லை அடுத்த கொஸ்டின் பாருங்க. 95 105. 95 105 ஆக பிளஸ் 10ஆல் நான் கூட்டியிருக்கேன். பிளஸ் 10ஆல் கூட்டினா எனக்கு ஆப்வியஸாக 110 105 வந்துடும். அதே மாதிரி நான் இதையும் பிளஸ் 10ஆல் கூட்டி பார்க்குறேன். எனக்கு கூட்டி பார்த்தா 99 வரணும். இங்கே ஆப்ஷனில் 98 தான் இருக்கு. அப்போ வராது. அப்போ கூட்டுறது இதில் வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஒரு நிமிஷம். ஸோ அப்போ இந்த லாஜிக் ஃபாலோ ஆகலை அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ வேற என்ன லாஜிக் தான் ஃபாலோ ஆகும்? ஸோ இங்கே பாருங்க, 95 அப்படிங்கிறது 100ல் இருந்து 5 கழிச்சனா எனக்கு 95. 100ல் இருந்து 5 கூட்டினா எனக்கு வந்து என்ன ஆகுது? 105. அதே மாதிரி இங்கே பாருங்க, அதே மாதிரி இதை வந்து 10 ஸ்கொயர்டு, 100 10 ஸ்கொயர்டு மைனஸ் 5, இந்த 100 10 ஸ்கொயர்டு பிளஸ் 5ன்னு போடலாம். ஸோ அதே லாஜிக்கில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 89 நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி போடலாம்னா 100 மைனஸ் 11ன்னு போட்டோம்னா 89 வரப்போகுது. அதே மாதிரி இங்கே என்ன வரும்? இங்கே வகுத்த, இங்கே கழிச்சோம், அதே மாதிரி இங்கே கூட்ட போகிறோம். அப்போது 100 பிளஸ் 11 111. ஆப்ஷன் சி. ரொம்ப ஈஸி தான். இங்கே கழிச்சிருக்கோம், இங்கே கூட்டியிருக்கோம். அதே மாதிரி இங்கே கழிச்சிருக்கோம், இங்கே கூட்டியிருக்கோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேற ஒன்றுமே கிடையாது. இல்லை ஸோ கடைசி கொஸ்டின் நினைக்கிறேன். ஆமாம், இதுதான் கடைசி கொஸ்டின். இதை பார்த்தோன்னே முடிச்சு ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு இந்த மாதிரி தான் கேட்பாங்க. பட் நான் கடைசி கொஸ்டின்னு சொல்லிட்டு நான் போகிறேன். 23 25ஆக நான் மறுபடியும் ப்ளஸ்ஸால் போட்டு பார்க்குறேன், ப்ளஸ் 2ஆல் போட்டு பார்க்குறேன். ஏன்னா 23 + 2 25. அதே மாதிரி 33 + 2 38. இங்கே கிடையவே கிடையாது. அப்போது இந்த கூட்டுற வேலையே இங்கே ஆகாது அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பட் இருந்தாலும் மேபி கூட்டுற மாதிரியான ஒரு சில சம்ஸ் ஈஸியாக கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. 23 25 மாறி இருக்கு. 23 25 மாறி இருக்குன்னா அப்போ 23 2 3ன்னு போட்டுக்கோங்க. ப்ளஸ் போட்டோன்னா 5 வருமா? 2 + 3 5. அப்போ 5 ஸ்கொயர்னா 25. 5 ஸ்கொயர் பண்ணால் 25. அப்போ 3 6ன்னு இருக்கு. அப்போ 3 6 கூட்டினா 9. அப்போ 9 ஸ்கொயர் பண்ணனா 9 9 81. ஆப்ஷன் பி. ரொம்ப ரொம்ப ஈஸியாக. கிளியரா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன்.
ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்பர் அனாலஜியில் வேறு டாபிக்ங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா வேறு டாப்பிக்கில் உளவியில் 10 மினிட் செஷன் போயிட்டு இருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் பார்த்துருப்போம். இன்னைக்கு ஒரு டாபிக் இது மிஸ்ஸிங் நம்பர் லாஜிக்கல் அனாலிசிஸ் பார்த்துருப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் அனாலஜி, அப்புறம் நாளைக்கு லெட்டர் அனாலஜி. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்க இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் எல்லாமே 10 மினிட்ஸில் நம்ம முடிக்கிற மாதிரி செஷன்ஸை இந்த செஷனை கொண்டு போயிட்டுருக்கோம். இது உங்களுக்கு ரெகுலராக வாட்ச் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு என்னென்ன டாபிக் வந்து கவர் பண்ணலாம், வேறு எந்தெந்த டாப்பிக்லேருந்து கஷ்டமாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, இதெல்லாம் சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன டாபிக்னா அந்த கமெண்ட் அந்த டாபிக் எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்கட்டாக சொல்லித்தரேன். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.